வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க் வேலைவாய்ப்பு. ஆமாங்க, எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா இந்த கிளர்க் வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த கிளர்க் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு சின்ன ஒரு வேலைவாய்ப்புக்கு ஒரு பெரிய சம்பளம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா இந்த கிளர்க் வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து சொல்ல முடியும். அந்த வேலைவாய்ப்புக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்புகள் வந்திருக்கு. இந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்புகள். தமிழில் கிளர்க் வேலைவாய்ப்பு குவாலிஃபிகேஷன் என்ன, இப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். என்னென்ன கல்வி தகுதிகள் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடனே ரிப்ளை வரல அப்படின்னாலும் 1 or 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து ஷோர் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான ஜாப்ஸ் அப்டேட்டுகளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரியே அரசாங்கத்திலேருந்து அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான செய்திகளையும் ஸ்கீம், அதாவது அரசுலேருந்து ஒரு ஸ்கீம் ஒன்று அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு முழுமையான தகவல்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சூழ்நிலையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி இருக்குது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை இன்னும் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, ஷேர் பண்ணல அப்படின்னா உடனடியாக அதை பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் லிங்க்ஸில் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் தான் ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்மோட இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு வீட்டு வரி ரசூதி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் வேறு ஏதோ படிச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு கம்ப்யூட்டர் கோர்சஸே அவைலபிளாக இருக்குது முடிச்சிருக்கேன், இதுமாரி சின்ன சின்ன ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஆட் பண்ணணும். ஏன்னா இது வந்து இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் இல்லாத வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே உங்களை வந்து மார்க்கில் ஸ்கோர் பண்ணி உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. உடனுக்குடனே நீங்கள் வந்து விண்ணப்பித்து இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இதை நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் கொடுத்துருவேன். லிங்க்ஸில் கொடுத்தோன்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஒரு இடத்துல கூட அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. ரீமார்க் கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் ரீமார்க் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் கொடுக்குறல அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தல் திருத்தல் வராமல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2 பிரிண்ட் அவுட்லேயுமே நான் சொல்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் அதில் வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூவில் கொஞ்சம் முன்ன பண்ணியாக இருந்தால் கூட செலக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, ரீமார்க்கிங் இருக்கக்கூடாது, இதுமாரி எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் எப்படி என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுடைய பேர்,
உங்களுடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தான் இருக்கணும், ஆங்கிலத்தில் எழுதக்கூடாது. அதேமாரி ஆங்கிலத்தில் இன்சியல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. இன்சியலுமே தமிழில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்சியல் போடாமல் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகேங்களா? மினிமம் நீங்கள் வந்து இன்சியல் போட்டு கூட எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். தமிழில் எழுதணும்னா தமிழில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தமிழ் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் வரும் அப்படின்னா கட்டாயமாக வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து கூட இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிறது ரொம்ப 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 பரவாயில்ல. ஓகேங்களா? அடுத்தது இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுடைய புகைப்படம் ஒன்று அட்டாச் பண்ணணும். அடுத்தது முகவரி. உங்களுடைய முகவரி என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி சான்றிதழ் எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நீங்கள் டீட்டெயிலாக வந்து நோட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விதமான டீட்டெயிலுமே நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். பிறந்த தேதி, வயது. ஃபஸ்ட்டு வந்து கல்வி தகுதிக்கு உண்டான சான்றிதழ் வந்து இணைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இணைக்க சொல்லியிருக்காங்க. வயது உட்பட, வயது கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ். நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, அதாவது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டுங்கிறத கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இது எதெல்லாம் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து கட்டாயமாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. கல்வி தகுதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். பிறந்த தேதி, வயது, ஜாதி சான்று இணைக்கப்பட வேண்டும். இதர தகுதிகள் விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அது ஒன்ஸ் நீங்கள் சொல்லிக்கலாங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொலைபேசி எண், கைபேசி எண் ரெண்டுமே வந்து சொல்லணும். ஒன்று வந்து லேண்ட்லைன் நம்பரும் சொல்லணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறீங்கல்ல அந்த நம்பரும் வந்து சொல்லணும். லேண்ட்லைன் நம்பர் இல்லை அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பரு, ஒரு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பர்சனல் நம்பரை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், கிளர்க் வேலைவாய்ப்பு. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது நீங்கள் வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5-6 விதமான வேலைவாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கிளர்க் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா கிளர்க் அப்படின்னு போட்டுக்கணும். இல்லை அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படின்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். இதோடைய கல்வி தகுதி அப்படின்னா 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, பிஇ எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு முதல் 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வயது தலைவர்களும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தகவல்களையுமே கொடுத்துருப்பேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க்ஸை நான் அவைலபிள் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மருத்துவ சான்றிதழ். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஒரு அரசு டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து எந்த ஒரு நோயாச்சும் இருக்கா என்னென்னு பரிசோதனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் இங்கே இணைக்கணும். அடுத்தது நகல் இணைக்கப்பட வேண்டும். மருத்துவ சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதோடைய நகலை வந்து நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னாலே போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை சான்றிதழ். அதாவது எந்த ஒரு எஃப்ஐஆரும் என் மேலே இல்லை, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இது அதுலேயும் வந்து அட்ரஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும், சிக்னேச்சர் போட்டு தருவாங்க. அது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் 4 விண்ணப்பதாரர் கையொப்பம் இந்த பக்கம் வந்து கட்டாயமாக போட்டுக்கணும். இடம் 4 போட்டு இணைக்க வேண்டிய ஆவணங்கள் கல்வி சான்று மற்றும் சாதி சான்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண் சான்று, மார்க் ஷீட்டு, சாதி சான்றிதழ் நகல் வட்டாட்சியர் வழங்கப்பட்டு இருக்க வேண்டும். அடுத்தது குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், சுய விவரங்களோட போட்டு 25 ரூபாய்க்கு தாளினை ஒட்டி அனுப்பணும். அதாவது A4 ஸ்போர்ட்ஸ் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இணைச்சி அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து 1 by 1 இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் வந்து பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா?
இதுமாரி அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ மூலியமாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவனும் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.